அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயஜித். நான் குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானிகள் நிகழ்ச்சியில் டீம் ஏ குரூப் ஏன் ஒரு நபர். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பானது பாதுகாப்பு மற்றும் உடன்மை மேலாண்மை. முதலில் நாம் எனது அம்மாவிடமிருந்து கேட்போம். சொல்லுங்கள். இப்போ பாதுகாப்பு மற்றும் உடன்மை மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம சுற்றுப்புறங்களில் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க முடியுமோ அவ்வளோ கவனமாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு போயிட்டுருக்கும்போது பக்கத்தில் அல்லது நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் கல்லோ அல்லது ஏதாவது பள்ளமோ ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை எதையுமே கவனிக்காமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அதில் விடுறதுக்கோ அதில் தடுக்கி விடுறதுக்கோ ஆபத்து ஏற்படுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த சுற்றுப்புறங்களில் எப்போவுமே நம்ம கவனமாக இருக்கணும். அதே மாதிரி விஷஜந்துக்கள் அந்த மாதிரி ஏரியாக்களில் போகும்போது விஷஜந்துக்கள் இருக்கலாம். அது கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பக்கத்தில் எப்போவுமே எந்த ஒரு இடத்துக்குமே போகும்போது சுற்றுப்புறத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் சொல்லணும். இந்த மாதிரி நம்ம சுற்றுப்புறத்தில் எச்சரிக்கையாகவும் கவனித்து போகும்போது பிரச்சனைகளை நம்ம குறைக்கலாம். நம்ம இப்போ விசர்ஜந்துகள் இருக்கலாம். நம்ம இப்போ இப்போ ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாம்பு நம்மளை கடிக்கலாம். நம்ம ஒழுங்காக பார்த்து போனோம்னா இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். நம்மளோட ஜீவத்தை கூட காப்பாற்றலாம். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம அப்பா கிட்ட இருந்து கேட்போம். நம்ம சுற்றுப்புறம் இப்போ போயிட்டு இருக்கும்போது ஏதோ நம்ம போயிட்டு இருக்கோம், போகிற வழியில் ஒரு வித்தியாசமாக சந்தேகத்துக்கு உட்பட மாதிரி ஒரு நபர் ஒரு வீடை மட்டும் இருக்காரு. அந்த வீடு ஒரு வீடாக தனி வீடாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும், அப்போ இந்த ஆள் சரியில்லை அப்படின்னு இருக்கும்போது ஒரு போலீஸ் துறையிலையோ காவல்துறை ஒரு தகவலை கொடுத்துட்டு இப்படி ஒரு சந்தேகப்பட மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு தகவலை கொடுத்துட்டு நம்ம ஒதுக்கிட்டு நேரடியாக போய் அட்டாக் பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. கேட்டால் ஓடிடுறாரு. தகவல் கொடுத்துக்கிட்டு நம்ம அது வாரம் வரைக்கும் அனுப்பிட்டு போகிறது. அந்த வீட்டினுடைய உடமைகளும் தப்பிக்கலாம். ஒரு ஆபத்தை உயிர் அந்த ஆளால் ஏதோ என்ன நடக்கலாம். அதுலேருந்து ஒரு உயிர் தப்புறது, பொருள் சேதம் இதுலேருந்து தப்புறது ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஏதோ நடக்குதுன்னு சொல்லி போகக்கூடாது. நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ராத்திரி நேரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு தனியாக இருக்குது. அங்கே ஒருத்தங்க வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா இப்போ செவ்வறு ஏறிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி தகவல் கொடுக்கும்போது அங்கே அவங்க நினச்சிருக்க தப்பான விஷயங்கள் நம்ம தவிர்க்கலாம். இப்போ அவங்க கொள்ளையடிக்க போயிருக்கலாம், இல்லைன்னா வேற என்ன வேணாலும் இருக்கலாம். அதை நம்ம தவிர்க்கலாம். அது எல்லாருக்குமே நல்லது. இப்போ நம்ம அடுத்தது நம்ம அம்மாட்ட இருந்து கேட்கலாம். திரும்ப நம்மளோட டாபிக் பாதுகாப்பு மற்றும் உடைமை மேலாண்மை. உடைமை அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட வேல்யூபிள் திங்ஸ், நம்ம எதுவாக இருந்தாலும் இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேல்யூபிள் திங்ஸ் அப்படி பார்க்கும்போது அவங்களோட புக்ஸு, அவங்களோட திங்ஸு எல்லாமே ரொம்ப பத்திரமா வச்சுருக்கணும். இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள வேல்யூபிள் திங்ஸையுமே நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். நம்ம எந்த ஒரு திங்ஸும் நம்ம வெளியில் கொண்டு போகும்போதோ இல்லை நம்ம மீட்டிங் போகிறோம், ஒரு ஈவெண்ட் இருக்குது, அந்த ஈவெண்ட்டில் நம்ம கலந்துக்க போகிறோம். அப்போ நம்மளோட திங்ஸை இப்போ லேப்டாப்போ அல்லது ஏதாவது நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட உடனே இழப்பீடு வருது. ப்ளஸ் அவங்களுக்கு அந்த பொருள் யாரோடது அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு சிரமம். அந்த ஈவெண்ட் நடத்துறவங்களுக்கும் ஒரு சிரமம். அதனால நம்ம கொண்டு போகிற பொருட்களில் எப்பவுமே கவனமாக இருக்கணும். எப்படி நம்ம பாதுகாப்பாக கொண்டு போகிறோமோ அதே மாதிரி அதே ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம திரும்ப அதை எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இது நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறோம்னு நம்மளுக்கு காமிக்குது. அதே மாதிரி நம்மளோட ஃபோக்கஸ், எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருக்குது, இது எல்லாத்தையுமே காமிக்குது. ஸோ இது ஒரு காமனான விஷயம். நம்ம எதையுமே மறந்துட்டு வந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங் போகிறீங்க, அங்கே நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, சரியா? அந்த நோட்ஸை நீங்கள் போட்டு வந்துட்டீங்கன்னா நோட்ஸ் எடுத்தது எல்லாம் வேஸ்ட். இந்த மாதிரி ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். சரி, நம்ம இப்போ அடுத்தது அப்பாட்ட இருந்து கேட்போம். முதல் துணையிலேருந்தே வருதா கண்டினியூ. அதாவது ரோட்டுக்கு இந்த பக்கம் தான் அந்த நபர் நிற்கிற பார்க்கணும். நம்ம அவசரப்பட்டுட்டு டென்ஷன் ஆகோ அல்ல ரோடை கடக்கணும், அந்த ரோடை கடந்து போனால் அந்த ரோட பார்க்க முடியும். நம்ம நிதானத்தை தவறிக்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணி நிற்கக்கூடாது. ரோடு வண்டி வரும், அதை நம்ம யோசிச்சு ரோடை கவனமாக பார்த்து அதை கடக்கிற வழியை பார்க்கணும். அவசரப்பட்டு போனால் நமக்கு தான் ஆகும். நிதானம் என்றைக்கும் நடக்கக்கூடாது. அந்த ஆளாக நிற்க ஐயோ இதாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரத்தை காமிக்கக்கூடாது. ஆமாம். இப்போ அதே மாதிரி பாப்பா சொன்ன மாதிரியே நம்ம ரோடு ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம ஒரு
பெடஸ்ட்ரியனாக நடந்து போகும்போது ரெட் லைட்டு கிரீன் லைட் எல்லாத்தையும் பார்த்து நம்ம சீப்ரா கிராசிங்கில் போகிறோமான்னு பார்த்து போகணும். அதே மாதிரி வாகனத்தை ஓட்டுறவங்களுமே கரெக்டாக ரெட் லைட்டு கிரீன் லைட் எல்லாம் பார்த்து பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போய் இப்போ கர்வில் எல்லாம் முந்தாமல் ஒரு காருக்கு முந்தாமல் ஸ்பீட் லிமிட்டை கரெக்டாக போகிறது அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். அப்படி ஃபாலோ பண்ணாதான் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே லிமிட் பண்ண முடியும், குறைக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம இதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு ஃபைன் கூட கட்ட வேண்டியது வரலாம். அதனால இதை நம்ம தவிர்த்துடலாம். நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டோம்னா எல்லாருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. இப்போ நம்ம அம்மாட்ட இருந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் கேட்டுக்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் இதே மாதிரி ஆபத்துகள் அப்படின்னு வரும்போது நம்ம இன்னும் நிறைய ஆபத்துகள் நம்மளை சுற்றி இருக்கும். உதாரணமாக சொல்ல போனால் ஃபயர் ஆக்சிடென்ட்டு, சப்போஸ் நம்ம போயிட்டு இருக்கும்போது ஏதாவது 2 வீலர் ஆக்சிடென்ட் நம்ம பார்க்கலாம், இல்லை 4 வீலர் ஆக்சிடென்ட்டை பார்க்கலாம். இன்னும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது வந்து அதோட நம்பர்ஸ், அதாவது ஏதாவது தெஃப்ட் அந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி அப்படின்னா நம்ம வந்து போலீஸோட நம்பர், ஃபயர் சர்வீஸ் நம்பர், அதே மாதிரி ஆம்புலன்ஸ் நம்பர், இது எல்லாமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எவ்ரிபடி எல்லாருமே வந்து இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் வந்து இப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஆக்சிடென்ட் ஃபயர் சர்வீஸ் நம்பர்ஸ் எல்லாம் வரும் முன்னாடி நம்ம அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்டாக நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடனே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு உடனே தண்ணி கோரி வீத்தி அடைச்சிடலாம் அப்படின்லாம் பார்க்கணும். எக்ஸாம்பிளாக இப்போ வீட்லேயே ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட், இப்போ ஃப்ரிட்ஜோ டிவியோ ஏதாவது ஒன்று இதாகுது அப்படின்னா அது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ். அப்போ அந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து சடனாக நம்ம தண்ணியை கோரி வீத்திடலாம் அப்படின்னா அது வந்து நமக்கு தான் ஆபத்தை உண்டு பண்ணும். எதுவாக இருந்தாலுமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மேலே வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி ஃபயர் நடக்கும்போதாக இருந்தாலும் அதனோட ரீசனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். ஃபார் ஆக்சிடென்ட்டில் இப்போ ஒரு ஆள் கீழே விழுந்திருக்காரு அப்படின்னாலும் கூடமே டக்குன்னு தூக்குறதோ எடுக்கிறதோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவருக்கு ஃப்ராக்சர் இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். நம்ம வந்து கவனமாட்டு அதை தூக்கி எடுத்து ஆம்புலன்ஸில் இது பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி எல்லா நம்பர்ஸுமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாருமே. ஆமாம், இப்போ அம்மா சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் வரலாம், அது சில சமயம் எலக்ட்ரிக்கல் ஃபயராக இருக்கலாம், அதுக்குன்னா நம்ம தண்ணி விடக்கூடாது, இதை பார்க்கணும். சில சமயம் அது வந்து நார்மல் வுட்டில் இருந்து ஃபயராக இருக்கலாம், ஃபாரஸ்ட் ஃபயராக இருக்கலாம். அது ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமாக. இப்போ நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுவோம், சாண்ட் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் யூஸ் பண்ணுவோம். அது ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொன்று பெஸ்ட்டாக இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ அதே மாதிரி இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் கூட வரலாம். இப்போ ஒரு எர்த்குவேக்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் நம்ம எப்படி செயல்படணும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ ஒரு ஸ்டார்ம் வருது, வெளியில் போகக்கூடாது, கடலுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒழுங்காக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ ஒரு பெரிய ஸ்டார்ம் வருது, நம்ம வெளில போயிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய பாதிப்புக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு எர்த்குவேக் நடக்குது, அப்போ எங்கே இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாது. ஒரு தண்டர் ஸ்டார்ம் நடக்குது, அந்த டைமில் எங்கே இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு மரத்தடியில் இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படலாம். ஏன்னா மரத்தில் வந்து நம்ம ஒரு இடி விழுந்துருச்சுன்னா அந்த மரம் எரிஞ்சு நம்ம மேலே விடலாம், அது ஒன்று. அதே மாதிரி பெரிய மெட்டல் போல் எதாவது இருக்குது, அதுக்கு பக்கத்தில் போய் இருந்தோம்னா நம்மளுக்கு இன்னும் பாதிப்புக்கு ஜாஸ்தியாக நம்மளுக்கு சான்ஸ் உண்டு. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம இந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம அப்பாட்ட இன்னொன்று ஒரு பாயிண்ட் கேட்டுக்கலாம். அது எங்கேயாவது 9 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் போக வேண்டியது, நமக்கு டைம் ஆகி போச்சு. அதாவது சொல்ல போனால் ஒரு 9 மணிக்கு போகிறோம், 8:45 வீட்டில் கிளம்புறோம், அங்கே போகணும். அந்த டென்ஷனில் போவோம். பஸ்ஸில் அங்கே பஸ் நிப்பாட்டாமல் அங்கேயே ஸ்லோவிலே போயிட்டுருக்காங்க. நம்ம பஸ்ஸில் ஏறணும். பஸ் நிப்பாட் அப்படின்னாலும் தள்ளி போகும்போது அந்த பஸ் நிப்பாட்டியே பார்க்கணும். அந்த டென்ஷனாக காமிக்கக்கூடாது. பஸ் இந்த போது தான் ஏறணும். போயிட்டு போய் ஏறும்போது ஆபத்து வந்துடணும், கீழே வரலாம். அந்த அவசரம் நம்மளுடைய வீடு பெரிய பிரச்சனை வந்துடணும், அப்படி இறங்கலாம். அதே மாதிரி இறங்கும் போது அப்படின்னா நிப்பாட்டோ இறங்கணும், பஸ் இந்த போதோ இறங்கணும். ஓடிட்டு இருக்கும்போது அங்கேயே இறங்கக்கூடாது. ஆமாம், அப்பா சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஓடிட்டு இருக்க வண்டியில் ஏறவோ இறங்கவோ கூடாது. இது நம்மளுக்கு தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். நம்ம ஏறும்போது கீழே விழலாம், நிறைய ப்ராப்ளம் நடக்கலாம், நம்ம உயிர் கூட இழக்கலாம். அதே மாதிரி ஏறவோ இறக்கும்போது மற்றவர்களுக்குமே இப்போ ஏறும்போது தெரியாமல் கீழே விழுந்துட்டோம், அது மற்றவங்களுக்கு மேலேயுமே போகலாம். இப்போ யாரும் கீழே இறக்கணும், டக்குனு பஸ் எதை நிப்பாட்டிட்டாங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கும் தெரியாது, அவங்க வந்து பஸ் நிறைய
அதனால அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஓடிட்டு இருக்க பஸ்ல ஏறவோ இறங்கவோ கூடாது. ஸோ நம்ம இப்போ மொத்தம் 6 விஷயம் பார்த்தோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஒரு பாதுகாப்புக்கு பார்த்தோம்னா நம்ம இப்போ அப்பா கடைசியாக சொன்ன மாதிரி ஏறவோ இறங்கவோ கூடாது. அதே மாதிரி ஒருத்தங்க சஸ்பிஷியஸா, அதாவது ஏதோ தப்பான எண்ணங்கள்ல ஏதோ பண்ற மாதிரி இருக்குதா அதை நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும்னு சொல்றோம். அது ஒண்ணு. அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், அங்க என்ன இருக்குது, சுற்று வட்டாரத்துல என்ன இருக்குது அதெல்லாம் பார்த்து கரெக்டா போகணும். இதுவுமே ஒண்ணு. அதே மாதிரி இப்போ ஒரு எமர்ஜென்சி ஏதாவது நடக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இதுவும் ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒரு சாதனத்தை எங்கேயே கொண்டு போறோம், அதை வந்து தொலைச்சிட்டு வந்துடக்கூடாது. அதுவுமே ஒண்ணு. அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். இந்த 6மே நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஆமா, நீங்க 2 பேரும் இந்த 2ஐயும் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஃபாலோ பண்ணுவீங்களா? அப்போ எஸ்ன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சருக்கு போக முடியும். அதனால இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்பி நன்றி, வணக்கம்.